சென்னை அடுத்த குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குன்றத்தூர் முருகன் கோயிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. இதையடுத்து கோயில் கோபுரங்கள், கட்டடங்கள், தரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டு வண்ணம் பூசும் பணி முழுமையடைந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி கணபதி ஹோமம், கஜ பூஜையோடு குடமுழுக்கு விழா தொடங்கியது. இன்று காலை 6ஆம் கால யாகசாலை பூஜை, தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் ராஜகோபுரம், விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குன்றத்தூர் குமரனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ராஜகோபுரத்தை தொடர்ந்து மூலஸ்தான விமானத்தினுடைய கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. மிகவும் பழமையான கட்டடம் என்பதால் கோயில் கோபுரத்தின் மீது 300 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். விழாவில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், சேகர் பாபு ஆகியோர் பங்கேற்றனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்தனர். குடமுழுக்கு விழா நடைபெற்ற பின் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.